ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தேனி ரோடோட சுற்றி அலைஞ்ச கதையெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். போட்ட பிளானெல்லாம் சொதப்பி திரும்பி போகலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யோசனை, ஏன் மூணாருக்கு போகக்கூடாதுன்னு. நான் இது வரைக்கும் மூணார் போனதே இல்லை, ஆனால் போகலான்னு பல பிளான்ஸ் போட்டிருக்கேன். பக்காவாக பிளான் போட்டு நடக்காத விஷயம் இப்போ ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. எஸ், தேனி டு மூணார். காலையில் விடியறதுக்கு முன்னாடியே எழுந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புனேன். நான் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லேருந்து மூணார் 100 கிலோமீட்டர்ஸ் தான். மொத்த ட்ராவல் டைமே 2 hours தான். பட் நான் ரொம்ப பொறுமையாக போனதுனால 3 hours கிட்ட ஆயிடுச்சு. என்னோட பிளான் சன்ரைஸ் ஆகும்போது ஹில்ஸ் மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் டைம் கீப்பப் பண்ணி போயிட்டு இருந்தேன். எந்த பாயிண்டில் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அவ்வளோ அழகான ரோடு. நீங்கள் யாராச்சும் கோயம்புத்தூர் சைட்லேருந்து மூணார் போகிறீங்க அப்படின்னா உடுமலைப்பேட் வழியாக மட்டும் போயிடாதீங்க. அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். சீனரிஸும் பெருசாக எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த ரூட்டில் தான் வந்தேன். செம்ம கடுப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு உடுமலைப்பேட்டை போய் போகிறது தான் பக்கமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு டைம் தேனி டு மூணார் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேர் பேண்ட் ஏறும்போதே எனக்கு செம்ம ஃபீல் கிடச்சிது. நான் சொன்ன மாதிரி ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆனதே ஃபீல் ஆகலை. திடீர்னு ஃபஸ்ட்டு ஹேர் பேண்ட் பார்த்தவும் தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு. எனக்கு எப்போவுமே சன்ரைஸ் ஆகும்போது ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த ரைடும் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் 2-3 ஹேர் பேண்ட் தான் ஏறி இருப்பேன். அதுவே ரொம்ப ஹைட்டாக ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரோடும் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. மூணார் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே சூப்பராக சன்ரைஸும் ஆயிடுச்சு. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இந்த டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் மூணாரே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமும் மூணார் டவுனுக்கு போக 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். சன்ரைஸ் மேலே விழுக, சில்லுன்னு காத்தடிக்க, மூணார் தான்டா. மூணாரில் நான் ஃபஸ்ட்டு போகலான்னு பிளான் பண்ண பிளேஸ் தான் பத்தமேடு வியூ பாயிண்ட். ஏன்னா நான் போன டைமில் வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு டவுனுக்குள்ளே போயிட்டு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப சின்ன வியூ பாயிண்ட்டு தான். வந்தால் ஜாலியாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம். அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிலாம் போட்டுட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு முடிவு பண்ணேன். நான் இன்னும் ஸ்டே பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பண்ணலை. இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு 11 மணிக்கு மேலே ரூம் புக் பண்ணிக்கலாங்கிறது தான் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போனேன். சம்மரில் தண்ணி இருக்காதுன்னு என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டே தான் போனேன். அப்போ தான் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேன்னு. ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஹைலைட்டே அங்கே போகிறதுக்கான ரூட் தான். ரொம்ப நேரவான ரோட் தான். ஆப்போசிட்டில் கார் வந்தால் கூட கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ சின்ன ரோடு. ஆனால் சுற்றி 2 சைடும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு 5-7 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணேன். கொஞ்சம் தூரம் போனதும் குட்டியாக ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. ஆனால் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் போனதுமே வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டேன்னு கூகுள் மேப்ஸ் காட்டுச்சு.
ஆனால் என் முன்னாடி வெறும் பிரிட்ஜு மட்டும்தான் இருந்துச்சு. சரி, மேபி பிரிட்ஜை தாண்டி அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனேன். ஆனால் அந்த பிரிட்ஜுக்கு சைடில் இருக்கிறது தான் வாட்டர் ஃபால்ஸ்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அகைன் ரிட்டர்ன் பிரிட்ஜு கிராஸ் பண்ணிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டேன். இந்த பிளேஸில் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் பார்க் பண்ணிட்டு எகைன் நான் பிரிட்ஜு மேலே நடந்து போனேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இங்கே தண்ணி இல்லை. ஆனால் அந்த பிளேஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறையா பாறை இருந்துச்சு. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 பக்கமும் வேறு லெவலில் இருக்கும். பிளேஸ் கொஞ்சம் கன்ஜஸ்டடான பிளேஸ் தான். இங்கே நீங்கள் க்ரௌடாக வந்தீங்க, நிறைய வெஹிக்கிள்ஸோடு வந்தீங்க அப்படின்னா பார்க் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா இது பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக தண்ணி அதிகமாகிற சீசன் டைமில் வந்தோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் எங்கே போனேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. பை.